நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள அருண்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ண உணவென்பது நமது அடிப்படை தேவை. உணவில்லாமல் எந்த உயிரும் நீண்ட காலம் வாழ இயலாது. ஓர் உயிரின் கழிவு இன்னொரு உயிரின் உணவாகிறது. இதைத்தான் உணவு சங்கிலிங்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழலில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கு இடையிலான உணவு தொடர்பினை விளக்கும் சொற்றொடர் தான் இது. ஒரு சூழல் வாழ்முறையில் ஓர் உணவு மட்டத்திலிருந்து மற்றொரு உணவு மட்டத்திற்கு உணவும் ஆற்றலும் கடத்தி செல்லப்படுவதை உணவு சங்கிலி விளக்குகிறது. தாவரத்தால் தயாரிக்கப்பட்ட உணவை நேரடியாக எடுத்துக்கொள்ளும் உயிரினங்கள் தாவர உண்ணிகள். விலங்குகளின் மாமிசத்தை மட்டும் உணவாக கொள்ளும் உயிரினங்கள் விலங்குண்ணிகள். தாவரத்தையும் விலங்கையும், அதாவது ரெண்டையும் உணவாக கொள்ளும் உயிரினங்களை அனைத்துண்ணிகள்னு அழைக்கிறாங்க. எல்லாம் சரி அருண்குமார் சார், நாம எந்த வகையில வந்தாலும் நாம் உண்ணும் உணவு சரியா இருக்கா, தரமானதா இருக்கா? தமிழக உணவு சங்கிலியில் சிறு பிளாஸ்டிக் துகள்கள் நீக்கமற நிறைஞ்சிருக்க. இந்த ஆபத்தை உணர்ந்திருக்கிறோமா? தூத்துக்குடியில ஒரு மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் செய்த 3 வருட ஆராய்ச்சியில தமிழகத்தின் நீர்நிலைகளிலும் மீன்களிலும் சிறு பிளாஸ்டிக் துகள்கள் 5 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட அதற்கும் குறைவான அளவுள்ள பிளாஸ்டிக் துகள்கள் நிறைந்திருந்து உணவு சங்கிலி மூலம் மக்களுக்கு பேராபத்து நிகழுங்கிற பெரும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கு. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அதிகம் இருக்குன்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. மக்களின் சுகாதாரத்தை சுற்றுச்சூழலை விட வணிக நிறுவனங்களுக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுப்பதன் முக்கியத்துவம் தான் இது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளணும். இந்த ஆய்வில் 18 மாவட்டங்கள்ல 111 இடங்கள்ல 14 கடலோர மாவட்டங்கள்ல 51 கடலோர பகுதிகளில் 19 முகத்துவாரங்கள், 42 ஏரிகள், நீர் வண்டல் படிமம், மீன்கள், மட்டி மீன்கள் யாவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கு. நம்ம மாநிலத்தில் எந்த ஒரு நீர்நிலையும் அதிலுள்ள மீன்களும் சிறு பிளாஸ்டிக் பாதிப்பிலிருந்து தப்பவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. நீர்நிலைகளிலும் மீன்களிலும் அதிகம் இருக்கும் சிறு பிளாஸ்டிக் துகள்கள் உணவு சங்கிலி வாயிலாக மனிதனுக்குள் போய் பெரும் சுகாதார கேடுகளை ஏற்படுத்த முடியும். அருண்குமார் சார், என்னென்ன சுகாதார சீர்கேடுகள்? ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், இன்சுலின் ஹார்மோன் செயல்பாட்டுக்கு எதிர்ப்புத்தன்மை, இனப்பெருக்க உறுப்புகளில் பாதிப்பு, புற்றுநோய், நோய் எதிர்ப்பு திறன் குறைவு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும். நமது அன்றாட உணவுல மீனை தள்ளி வைக்க முடியுமா? மருத்துவர்கள், உணவியல் நிபுணர்களே மற்ற மாமிசத்தை காட்டிலும் மீனை உண்ணுவது சிறந்தது. அதிலும் மீனை கூட வறுக்காமல் குழம்பு மீனாக சாப்பிடுவது மிகவும் சிறந்ததுன்னு சொல்றாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சராசரி மீன் உட்கொள்ளும் அளவு ஒரு நபர் ஒரு வருடத்தில் சுமார் 9.83 கிலோ. அப்படின்னா மேற்கு கடற்கரையில் வசிப்பவராக இருந்தால் 709 சிறு பிளாஸ்டிக் துகள்கள், மன்னார் வளைகுடா பகுதியினராக இருந்தால் 830 துகள்கள், பாக் ஜலசந்தியில் வசிப்பவர் 792 துகள்கள், சென்னை வாசி 1076 துகள்களை உட்கொள்கிறாராம். இது பற்றியெல்லாம் நமக்கு விழிப்புணர்வு தேவை. என்ன தீர்வு இதுக்கு? என்ன செய்யணும்? ஒன்னும் இல்ல, மறுபடியும் மஞ்ச பைய தூக்கணும், கையில தூக்குவாளி இருக்கணும், அவ்வளவுதான். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.